வணக்கம். குருஞான ஜோதிடம். குரு ஞான ஜோதிடாலயம் ஆப்பலனி. இன்றைக்கி 21 3வது மாதம் 2025 வருஷம். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஒரு ராசி பலன் மாதிரி சிம்பிளாக பார்ப்போம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம். மேச ராசிக்காரங்களுக்கு அஷ்டம, அதாவது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் இவர் சந்திர பகவான் போகிறதுனால இந்த கேட்டை நட்சத்திராதிபதி இவருக்கு 12ல் நீச்சம் பெற்று இருப்பதனால இப்போ அதுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இப்போ இவங்களுக்கு தொழில் சார்ந்த சிறுதூர பிரயாணங்கள், அதனால் சிறுதூர பிரயாணங்கள் செய்வதனாலேயே உடல் அலைச்சல். ரெண்டாவது, வெளியில் அதிகமாக போய் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இப்போ என்ன 3 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சந்திரன். அப்போ கடன் சம்மந்தமாக பிரச்சனையால் கொஞ்சம் அலைச்சல். ரெண்டாவது, சிறுதூர பிரயாணம், தொழில் சார்ந்த பிரயாணங்கள் இப்பொழுது இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்று இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி கேட்டை நட்சத்திரம் தான். அது கேட்டை ரிஷபத்துக்கு 7ல் சந்திரன் போகிறாரு. அவர் 2 5ஆம் அதிபதி 11 நீச்சம். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா 2 5 ஆனால் 11. இப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனியினுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்து அவர் அந்த நட்சத்திர சந்திரன் போகிறதுனால அப்போ என்னென்னா வாக்குனால் லாபகரமான விஷயங்கள் நடக்கும். பேச்சு ஏதாவது சாதுரியமாக பேசுகிறது, அறிவாளித்தனமாக பேச்சு, அதனால் ஒரு வருமானங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷப ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தா மிதுன ராசி அதிபதி 4ஆம் அதிபதி 10லேயே நிச்சயம் அந்த நட்சத்திரம் தான் இன்றைக்கி ஓடுது. மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்குன்னா இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார். அந்த நட்சத்திரத்தில் 6. இப்போ வண்டி வாகனமும் சின்ன சின்ன அடிபடும். ரெண்டாவது, வாகனம் சார்ந்த சில கடன்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் சில கஷ்டங்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்படும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. இப்போ அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 12 அதே நேரத்தில் 9. அப்போ இன்று தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும். கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகிறதுனால செலவுகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். அப்போ ரெண்டாவது, சகோதரம் அப்படின்னு சொல்லி இளைய சகோதரம் இருந்தால் அவங்களாலையும் அவங்களையும் கூட்டிகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும். அப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் 12ஆம் தேதி போகிறாரு. அதே நேரத்தில் அவர் கேட்டையோட நட்சத்திரங்கிறதுனால 2 11 7 8, அதாவது 2ஆம் இடம் 11ஆம் இடம் 7 8 இந்த இடங்கள் வேலை செய்யும். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை. 2ஆம் இடங்கிறது குடும்பம், 11ஆம் இடங்கிறது வெற்றி. இப்போ இதில் ஒரு கவலை தேர்ந்த ஒரு இடங்களுக்கு போய் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது கவலை, மனக்கவலை, குழப்பம். அதே நேரத்தில் 2ஆம் இடங்கிறது குடும்பம், 11ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம். அப்போ இதில் இருந்தால் கொஞ்சம் கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்போ இதே பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்கு 10ஆம் அதிபதி 7ல் நீச்சம். இப்போ மனைவியால் மனைவி கிட்ட சில பிரச்சனைகள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மனைவி பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறனால சனியோடது கணவன் மனைவிக்குள்ள சரியான உறவுகள் இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்காது. அதன் மூலம் அவங்களுக்கு உடல் நலம் குறைபாடு கூட இப்போதைக்கு இந்த இதில் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கலாம். உடல்நல குறைவு ஏற்பட்டு இருக்கலாம். அது சார்ந்து ஏதாவது வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கார். அதுவும் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரத்தில் தான். அவருக்கு இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைக்கி போயிருக்கும்போது, கேட்டை 9, 12 அதிபதியான புதன் அவங்களுக்கு 6 அப்படிங்கும்போது, இப்போ கொஞ்சம் கோயில் சம்மந்தப்பட்டது, வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் இருக்கும். அதை கடன் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு, விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி விருச்சக ராசிக்கு அஷ்டமத்தில் தன் ராசி அதிபதி இருக்கார். எந்த ஒரு காரியங்களையும் கொஞ்சம் வந்து நம்ம இந்த மாதங்கள் கொஞ்சம் வந்து முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. ஒரு வாகனங்களில் மோட்டார் வண்டிகளில் போகிறது கொஞ்சம் கவனத்தோடு போகிறது நல்லது இந்த மாதங்கள். அதுவும் இன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படி சொல்லி உங்களுடைய அதிபதி அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற 5ஆம் இடத்துல இருக்க புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால 11ஆம் அதிபதி ஆகிறதுனால இன்று செல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்க கொஞ்சம் தாமதமாக கூட ஆகி வரலாம். ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அது வந்து தாமதமாக கூட ஆகி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து தனுசு ராசிக்காரன். தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 7, 10ஆம் அதிபதி நட்சத்திரம் 4 அப்படிங்கிற பொழுது மனைவி சார்ந்த நண்பர்கள் சார்ந்து இன்று செய்யக்கூடிய எந்த செயல்களும் கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு 6, 9ஆம் அதிபதியான நட்சத்திரத்தில் ஓடுது. அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள் என்று எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி 9ஆம் இடங்கிறது தொலைதூர பயணங்கள், சிறுதூர பயணங்களால் உடல் அலைச்சல்கள் ஏற்படும். அப்புறம் அதே மாதிரி இன்று பார்த்திங்கன்னா கும்பராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பராசிக்காரங்களுக்கு இன்று 5, 8ஆம் இடமான புதனுடைய நட்சத்திரத்திலும் இருக்கார். புதனுடைய நட்சத்திரம் வேலை செய்வதனால 5, 8 வேலை செய்கிறதுனால விருப்பங்களை தான் என்று நினைக்கும் ஒரு காரியங்கள் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் அமைதி காக்கும்படி வேண்டிக் கொள்ளப்படுகிறது. அப்புறம் மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன ராசியிலே புதனுடைய நட்சத்திரம் இருக்கார். ரெண்டாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் மீனத்துக்கு 4, 7ஆம் அதிபதியான புதனுடைய நட்சத்திரம் இன்றைக்கி வேலைச்சு புதன் நீச்சமாக இருக்கிறதுனால இன்று சுகங்கள் இன்று சரியில்லை. மீன ராசிக்காரங்களுக்கு உடல் நல குறைபாடு, ஒரு சந்தோஷம் இல்லாத நிலை இன்று இருக்கும். ஆகையினால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிக் கொள்ளப்படுகிறது.